எதுக்காக 9 கோள்கள் அப்படின்னா 9 தன்மைகள் கொண்ட ஒரு டிவைஸ், ஒரு சக்தி. அது எதுக்கு 9ஆ வச்சிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் போது அந்த தன்மையில தான் நீங்க செயல்படுவீங்க. ஒரு தனி மனிதனே ராகுவாக செயல்படுறான், கேதுவா செயல்படுறான், சுக்கிரனா செயல்படுறான், புதனா செயல்படுறான், செவ்வாவா செயல்படுறான், குருவா செயல்படுறான். இந்த மாதிரி 9 தன்மையில ஒரு தனி மனிதன் செயல்படுறான். அப்ப குரு தசை வரும்போது அவன் ஒரு குரு மாதிரியே நடந்துக்கிறான். சனி தசை வரும்போது ஒரு சனியோட தன்மையிலே அவன் நடந்துக்கிறான். புரியுதுங்களா? இந்த செயல், இந்த வடிவம் அவனுக்குள்ள இருக்கும். கேது திசையில பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஆகி, கோமாளி மாதிரி ஆகி இறையையே தேடிக்கிட்டு இருப்பான். ஒரு செயல் வடிவம் இருக்கும். இப்ப இந்த மாதிரி பல்வேறுபட்ட வடிவம் இருக்கும். சோத்துக்கே வழி இல்லைனாலும் சுக்கிர திசையில என்ன பண்ணுவான்னா வெள்ளை சட்டை தான் போட்டு அலைவான். இது சுக்கிர திசையோட தன்மை. சோத்துக்கே வழி இருக்காது. ஆனால் சுக்கிரன் என்ன பண்ணுவான்னா, அந்த வறுமை வீட்லயும் என்ன பண்ணுவானா, கஞ்சி குடிக்க வழி இருக்காது, அந்த கஞ்சியில சட்டையை கஞ்சியை நினைச்சு போடணும்னு தான் அவன் போடுவான். அதுக்கு ட்ரை பண்ணுவான். அவங்க அம்மா அப்பாவை விளக்கமத்தை எடுத்துட்டு துரத்துனாலும் அவன் அதெல்லாம் கவலைப்பட மாட்டான். அந்த கஞ்சி போட்ட சட்டையை தான் நான் போடுவேன் அப்படின்னு நிற்பான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் ஒரு பிராக்டிக்கலா, ஒரு வடிவமா பெரிய பெரிய யோகிகள் இந்த பஞ்சாங்கம்லாம் எப்படி எழுதுனாங்க, ஜாதகம்லாம் எப்படி எழுதுனாங்கன்னா, அந்த கோள்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் இவங்க தியானத்தில் கண்டதுனால எந்தெந்த ரேடியேஷன்ல இந்த பூமியோட சுழற்சியில எதெல்லாம் மையமா வேலை செய்யும், அதெல்லாம் எப்படி வேலை செய்யும். அப்ப இப்போ ஒருத்தன் இங்க நிக்கிறான், இவன் கண்ணீரோட நிக்கிறான். இவனுக்கு என்னுடைய சக்தி கொடுக்கறத தாண்டி இவன் கண்ணீருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இவனுடைய செயல் என்னங்கிறத ஒரு குரு பார்த்துட்டு அவங்கிட்ட உரையாடாம அவர் என்ன பண்ணார்னா, நேரடியாக போய் அங்க 3 மலைகளை 3 மலைகள் தாண்டினோன்னே ஒரு அருவி கொட்டும். அந்த அருவி விட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு பள்ளத்துல இறங்கி உள்ள போ, அங்க 2 அருவி கொட்டும். அதையும் விட்டு உள்ளுக்குள்ள போனனா கொஞ்சமா தண்ணி கொட்டும். அந்த அருவியில நீ குளிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு என்ன பார்க்கவா. என்னடா அது, முதல் அருவி, அடுத்தது அருவி, அடுத்ததெல்லாம் விட்டு கொஞ்சமா அதுல ஏன் குளிக்க சொன்னார்னா, அதுலதான் ஒரு ரகசியமும் ஒரு செயல் வடிவமும் இருக்கு. அவர் தியான வடிவத்துல அதுக்கான தீர்வுகளை ஒரு மனிதனுக்கு எப்படி எதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப அவன் அதை பர்ஃபெக்டா செஞ்சு வந்துட்டான்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கான அடுத்த வடிவம் என்ன, அவனை இதுல இருந்து எப்படி கடத்தி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு செயல் வடிவம். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், கடல் நீர், அருவியா கொட்டுற நீர், ஓடுற ஆறுகள், இதுல ஆணோ பெண்ணோ மாதத்துல ஒரு நாளோ இல்ல 3 மாதத்துக்கு ஒரு நாளோ தலை முழுக வேண்டும். ஏன்னா மனித பிறப்புங்கிறதே ஒரு விதமான கரும வினை. இத ஒரு இயல்பாக ஒரு மனிதன் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தியானம் பண்ற எல்லாருக்குள்ளேயும் வெப்ப சலனம் வந்துடும். அதை சரி செய்யறதுக்கு நீங்க உடல் பார்த்துக்கங்கன்னு நான் சொல்றோம். அதே மாதிரி தியானத்துக்குள்ளேயும் சரி, மனித வாழ்க்கைக்குள்ளேயும் அடுத்த இடத்துக்கு போகணும்னா நம்ம சில செயல்முறைகளை செய்யணும். அது பரிகாரமா இல்லாம அதை பியூரா செய்யணும். இதுக்காகத்தான் யோகிகள் தியானத்துல கண்டுபிடிச்சதுனாலதான் காசிய சும்மா உருவாக்கல, ராமேஸ்வரத்தை சும்மா உருவாக்கல, திருச்செந்தூர் கடற்கரையை சும்மா உருவாக்கல. இப்ப இதெல்லாம் எதற்காக உருவானது? இதெல்லாம் பக்தின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஒருத்தன் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்க்கையே வாழ முடியாது. அதை வாழ்றதுக்கு ஒரு எனர்ஜிக் பாயிண்ட் வேணும், ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். ஒருத்தன் 70 வருஷம் வரைக்கும் வறுமையிலேயே வாழ்ந்திருப்பான். ஆனா சில இடங்கள்லாம் சந்தோஷமா இருந்திருப்பான். 4 வருஷம் சந்தோஷமா இருந்திருப்பான், 2 வருஷம் அழுதுருப்பான். அடுத்த 4 வருஷம் சந்தோஷமா இருந்திருப்பான், 1 வருஷம் அழுதுருப்பான். ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 70 வயசு வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 இடத்துல கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கங்க, 2 இடத்துக்குள்ள எனக்கு இது நடந்திருக்குங்க, 3 இடத்துக்குள்ள என் சொந்தக்காரன் ஏமாத்திருக்காங்க, 4 இடத்துக்குள்ள இது நடந்துச்சுங்க அப்படின்னு ஒரு லைஃப் இருக்கும். ஆனா அவன் கிராஜுவலா கடந்து வந்திருப்பான். அந்த மாதிரி இந்த லைஃப்பை கடப்பதற்கு, இந்த வாழ்க்கையை கடப்பதற்காக சில வழிமுறைகளை அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. இதை மக்கள் தெரிந்தோ தெரியாமோ பயன்பாட்டுக்கு கொண்டு வரட்டும், மக்கள் இதை பிடிச்சுக்கட்டும், செயல்படட்டும் அப்படிங்கிறது தான் இதோட செயல். அதை அறிய முடியாதனால தான்
அதை என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்க அதை அறியறதுக்கு ஒரு வாய்ப்பா தியானம் பண்ணு. அப்ப ஒரு குரு, பவர்ஃபுல்லான குருவை காடுகள்லையும் மலைகள்ல தான் பார்க்க முடியும். நம்ம வீதிகளில் இருக்கிறது ஆட்கள் பவர்ஃபுல்லான குருநாதர்கள் வர முடியாது. இப்ப நம்ம இங்க இருக்கிறது இது ஒரு புரியாத புதிர் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க 100% மௌனமா போயிடுவாங்க, இல்லைன்னா பைத்தியமா போயிடுவாங்க. இது உண்மையான ஆன் ரெக்கார்டு. ஏன்னா பேராற்றலாக இருக்கிறவர்களால பெரிய உரைகளை நிகழ்த்த முடியாது. நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இந்த மாதிரி பேர் அனுபவம் பெற்றவங்க ஒரு நகரத்துக்குள்ள பயணிக்க முடியாது. ஒரு பயணத்தை மேற்கொள்ள கூடாது, பயணிக்கவும் கஷ்டம். அப்ப அவங்கள மாதிரி ஆட்கள் என்னன்னா காடுகள்லையும் மலைகள்லையும் தான் சில கூட்டத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. ஒரு 4 சீடர்களோட 5 சீடர்களோட இப்படி எங்கேயாவது ஒரு மலைப்பாங்கான இடத்துக்குள்ள ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள சந்திக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடத்துல 4 பேரோ 3 பேரோ சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, நல்ல துறவிய யோகிய நீங்க அவ்வளவு சாமானியம் பாத்திர முடியாது, அது அவ்வளவு பெரிய கடுமையான செயல் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பேராற்றலை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இறங்கி பயணம் பண்ண முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு 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 செயல் வடிவம், ஒரு வடிவம் இருக்கும்போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியல, நான் மேல இருக்கிறேன், உச்சியில மலையில உட்காந்துருக்கேன், என்னை நீ பார்க்கறது ரொம்ப கடினம். அப்ப நீ என்ன பண்ணனா, தவம் செய்தனா உனக்கு என்கிட்ட இருந்து இருக்கிற தொடர்பு கிடைக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, அடுத்த நீ செயல்முறை என்ன செய்ய போறங்கிறத உனக்கு நாங்க உணர்த்துவோம். ஏதோ ஒரு வடிவத்துல உணர்த்துவோம். ஒரு பிச்சைக்காரன் மூலியமா உணர்த்துவோம், உன் செல்லுல ஒரு மெசேஜ் மூலியமா உணர்த்துவோம், ஒரு நண்பர்கள் மூலியமா கூட உணர்த்துவோம். இந்த செயல் வடிவம் உனக்கு கிடைக்கும். அப்ப நீ ஒரு அறிந்து யாரிடமும் ஏமாந்து போகாம நீ பயணம் பண்றதுக்கு தான் தவம். இதுதான் அதோடைய மிகப்பெரிய சீக்ரெட். இதுதான் இதோடைய பெரிய வடிவத்துக்குள்ள இருக்கின்ற பேரு ரகசியம். அப்ப நம்ம ஆளுங்க இதை எப்படி கையாளணுங்கிற அந்த முறைகள் தெரியப்படல. இதை அப்படியே இப்ப அங்க கும்பமேளான்னு சொல்லிட்டோன்னா ஒரு பெரிய கூட்டமே போய் குமியறது. அப்புறம் சனீஸ்வரன் விஷயம்னா அங்க குமியறது. இப்ப இதெல்லாம் தவம் செய்து அறிந்து இங்க நம்ம போகணுமா, என்ன செயல் என்ன வடிவம் இதெல்லாத்தையும் கண்டறிஞ்சு ஒரு மனிதன் பிரயாணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அது எல்லா மனிதர்கள்கிட்டமே கால நேரம் படிதான் வேலை செய்யும். உங்ககிட்ட நல்ல ஜாதகம் இருந்தாலும் சரி, டூப்ளிகேட் ஜாதகம் இருந்தாலும் சரி, இந்த சுழற்சியில தான் வேலை நடக்கும். இந்த சுழற்சி இல்லாம வேலை நடக்காது. ஒரு பெரிய, நான் சொல்றது பெரிய அனுபவம் கொண்ட பெரிய ஒரு யோகி தோன்றாருன்னா, ஒரு பெரிய மாபெரும் சக்தி, ஒரு சிவன் மாதிரி ஒரு சக்தி, ராமன் மாதிரி ஒரு சக்தி, கிருஷ்ணன் மாதிரி ஒரு சக்தி, இதெல்லாம் என்னன்னா முழுமைன்னு அர்த்தம். பெரிய ஒரு அனுபவத்துல ஒரு யோகி தோன்றுவார். அவர் தவம் செய்து பெரிய ஒரு செயலை செய்து தலைக்கு மேல கொண்டு ஒரு எல்லாத்தையும் நிலைநிறுத்தி ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருவார். அப்ப என்ன பண்ணுவார், ஒரு பேர் ஒளியா மாறிடுவார் அவர். அப்ப பேர் ஒளியா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அந்த உடல் இருக்குல்ல, உடல்ல இருந்து வெளியில ஒரு சக்தி வெளியில வரும். அதுதான் ஆன்மாங்கிறது. அந்த ஆன்மா அதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலை விட்டு வெளியில வர முடியாத செயல். ஒரு நார்மல் மனிதனுக்கு உடல்ல இருந்து வெளியில உயிரோ ஆன்மா வந்துட்டா அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு யோகி தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஆன்மாவை வெளியில கொண்டு வர்றது, ஆன்மாவே வாழ்றது. அப்ப உடலை மறந்துட்டு ரமணர், புத்தர், நிறைய பேர்லாம் என்னன்னா, ஒரு உடலா உங்களுக்கு தெரியும், ஆனா அது ஆன்மாவா தான் நடந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, செயல்படுவாங்க. அப்ப அந்த ஆன்மாவா இருக்கிற ஒருத்தன் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவன் இருக்கானா, அந்த ஆன்மாவில இருந்து அது ஒரு பேர் ஒளியாக ஒரு செயலாக இருக்கிறது. அது ஒரு இடத்துல வெடிக்கும். இப்ப தலைப்பகுதிக்குள்ளேயே ஒரு பெரிய பேர் ஒளியா இருக்குன்னு வச்சுங்க, அது வெடிக்கும். அது வெடிச்சு அதுல கோடிக்கணக்கான உயிர் துளிகள் இந்த நெற்றிக்கண்ணு இந்த புருவ மத்திய இங்க சொல்றோம்ல, இங்க இந்த நெத்தி பகுதியை இது வழியாகவோ சில வாசல் வழியாகவோ அந்த கோடிக்கணக்கான அணுக்கள் தூவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும். இது வெளியேறி என்ன பண்ணும்னா, இப்ப இந்த உலகம் இருக்குல்ல, இன்னொரு யுகம் பிறக்க போகுது அப்படின்னா
அந்த யுகத்தை புதுப்பிக்கிறதுக்கு இந்த உயிர் துளிகள்லாம் படையெடுக்கும். இந்த உயிர் துளிகள் எல்லாம் போய் இங்க இருக்கிற செயல் வடிவத்தை எல்லாத்தையும் தன்மைகளை மாற்றும். இப்ப புது ஜெனரேஷன்ல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தம்பதி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இவர் யோகியோடைய அலைவரிசை இருக்குல்ல, அந்த அலைவரிசையில ஒரு குழந்தை பிறக்கும். அந்த அம்மா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அந்த அம்மா கணவன் மனைவி இணைப்புல ஒரு குழந்தை பிறக்கும். அப்ப ஒரு நதி உற்பத்தி ஆகி நதி அங்க இருக்குல்ல, அந்த நதிக்குள்ள போய் ஒரு 20-30 உயிர் துளிகள் போய் விழுந்துரும். அந்த நதிகள் அப்படியே புதுப்பிக்கப்படும். மலைகளுக்குள்ள, காடுகளுக்குள்ள, மண்களுக்குள்ள, எல்லா இடத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு யுக மாற்றத்துல பல செல்லாம் அழிக்கப்படும். புதுசு அப்படியே புது செல்கள் ஃபார்ம் ஆகும். புது செயல் வடிவம் இருக்கும். ஒரு தவம் பண்ணி நமக்குள்ள இருக்கிற பழைய செல்களையா, பழைய உள்ள இருக்கின்ற கழிவுகளை, அந்த உறுப்போட தன்மை எல்லாம் மாறி போனாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பேராற்றலை பார்க்க முடியும். இதே உடல்ல உங்க நார்மல் உடல்ல இருக்கிற செல்களையோ இந்த உறுப்புகளை வச்சோ நீங்க பெரிய தியானத்துல சக்சஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு இடத்துல அகற்றப்படும். அப்போ புது செல்லுகள் ஃபார்ம் ஆகி உங்க உடல்ல ஒரு தேகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இரத்தத்துல மாற்றம், உறுப்புகள்ல மாற்றம், கண்கள்ல மாற்றம், செவிகள்ல மாற்றம், வாய்கள்ல மாற்றம், உள்நாக்குல மாற்றம், நாடி நரம்புகள்ல மாற்றம், இந்த மாதிரி கீழே இருக்கிற இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த செயல்கள்லாம் மாற்றம். இந்த மாதிரி மாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு யோகி கிட்ட இருந்து நல்ல நல்ல தன்மைகள் வெளிப்படுதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அந்த செல் ஃபார்மேஷன்ல தான் நடக்குது. புரியுதுங்களா? அப்ப ஒரு யோகியோடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, பெரிய யோகி வந்து களத்துல நிக்கிறான்னா ஒரு யுகம் மாறப்போகுது, ஒரு யுகத்துக்காக ஒருத்தன் உருவாகி இருக்கிறான். அவன் இந்த உலகம் முழுக்க அவன்கிட்ட பெற்ற தவத்திலிருந்து பெற்ற அந்த பேர் ஒளியிலிருந்து பேர் செயல்ல இருந்து இந்த உலகம் முழுக்க அவனோட செல்களை பரப்பிடுவான்.